தற்போது கல்வி அமைச்சு திரும்பவும் ஒரு புதிய சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது முஸ்லிம் பாடசாலைகள் சம்பந்தமாக. எங்களுக்கு தெரியும் இது பாடசாலையில டைம் டேபிள் சம்பந்தமாக வந்த 4வது சுற்றறிக்கை. முதலாவது சுற்றறிக்கை வந்துச்சு டைம் டேபிள்ல 2 இன்டர்வல் 7:30 இருந்து 2 மணி மட்டும் பாடசாலை வைக்க சொல்லி தீர்மானிச்சு 2 இன்டர்வல் போட்டாங்க. 2 இன்டர்வல்ல 10 நிமிஷத்துல இன்டர்வல்ல என்ன செய்யலும் கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு பதில் இல்ல. அதுக்கு என்ன நடந்துச்சு, 2வது இன்டர்வலை வெட்டி ஒரு டைம் டேபிள் ஒன்று போட்டாங்க. அது 2வது இது. அதுக்கு முஸ்லிம் பாடசாலைகள் சம்பந்தமாக ஒரு சுற்றறிக்கை வந்துச்சு. அந்த சுற்றறிக்கை வெளியிட்டது 34/2025 சுற்றறிக்கையில தான் அது வந்துச்சு. முஸ்லிம் பாடசாலையில் அந்த 11ஆம் மாசம் 4ஆம் தேதி வந்த சுற்றறிக்கையின் பின் வந்த சுற்றறிக்கையில் என்ன இருந்துச்சு, திங்கட்கிழமை 2 மணி மட்டும் பாடசாலை, அடுத்த 3 நாளும் 2:50 மட்டும் பாடசாலை, அதுக்கு பிந்தி வெள்ளிக்கிழமை 11:30 மட்டும் பாடசாலை. இப்படி அந்த ஸ்கூல்ல டைம் டேபிள் செய்யறது யார் இதெல்லாம் தீர்மானிச்சாங்க. இப்ப 3 மணி வரை ஒரு இன்டர்வலுக்கு பிந்தி 3 மணி வரை மாணவர்கள் இப்படி பாடசாலையில் இருப்பாங்க. இப்படி அவங்க போறது. இப்ப எங்களுக்கு தெரியும் முஸ்லிம் பாடசாலைகள் அநேகமா சேவை செய்யறது தமிழ் சிங்கள டீச்சர்ஸ் மார். இது முஸ்லிம் டீச்சர்ஸ் மார்க்கும் கரைச்சல், தமிழ் சிங்கள டீச்சர்ஸ் மார்க்கும் கரைச்சல். அவங்க எப்படி வாரது போறது. இப்ப இந்த புதிய சுற்றறிக்கையில் இந்த பாடசாலை ஆரம்பிக்கிற நேரம் மாத்தி இருக்குது. 7:15 எப்படி பாடசாலை ஆரம்பிக்கிறது. தற்போது நாங்க இப்ப பேசுற இடம் நுவரெலியா மாவட்டத்தில் ஹட்டன்ல. இங்க பாடசாலை ஆரம்பிக்கிறது 8 மணிக்கு. 7:15 எப்படி ஆரம்பிக்கிறது இந்த பாடசாலை. 7:15 பாடசாலை ஆரம்பிக்க எப்படி பாருது. பொதுவாக பாடசாலை 7:30 ஆரம்பிக்கக்குள்ள பொதுவான டிரான்ஸ்போர்ட் இருக்குது 7:30 தான். அப்ப 7:15 முஸ்லிம் பிள்ளைகள் எப்படி வாருது, யாரு தீர்மானிச்சா. அடுத்தது இதுல விசேஷமான தான் 7:15 பாடசாலை ஆரம்பிச்சு திங்கட்கிழமை 1:45 மட்டும், அடுத்த 3 நாளும் 7:15 பாடசாலை ஆரம்பிச்சு 2:35 மட்டும், வெள்ளிக்கிழமை 1:30 மட்டும். இந்த காலத்துல தான் ஸ்கூல்கள்ல டைம் டேபிள் செய்யறது. இப்படி மாத்தி மாத்தி டைம் டேபிள் வரக்குள்ள நாங்க என்ன காண்றோம், இந்த கல்வி சீர்திருத்தத்துல ஒரு பிளான் ஒண்ணு இல்ல. இது முறையான செயல்பாடு இல்லைங்கிறது தான் காட்டுது. இது அப்ப இது நடைமுறை சாத்தியம் இல்லாம தீர்மானம் எடுத்தது யார். இப்ப நடைமுறை சாத்தியம் உள்ள தீர்மானம் தான் இருக்கிறோம். 40 லட்சம் மாணவர்களுக்காக தான் இந்த செயல்பாடுகள் நடக்குது. இந்த நாட்டில் கல்வியை சீரழிக்கிற வேலையா தான் நாங்க காண்றோம். இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இந்த செயல்பாடு எங்களுக்கு தேசிய கல்வி நிறுவனம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருது. அவங்களுக்கு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவதற்கு ஒரு வகையாக தகுதியும் இல்லை. அது கொண்டு வர நேஷனல் எஜுகேஷன் கமிஷன். அப்ப இவங்க பாடசாலை காலத்தை மாத்தி மாத்தி இப்படி செய்யக்குள்ள மாணவர்களுக்கு என்ன நடக்கும். தற்போது இதனால மாணவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமில்ல பெற்றோர்கள் கூட கரைச்சல் பண்ற செயல்பாடு தான் இது. நாங்க இந்த செயல்பாடு வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க விசேஷமாக பாடசாலை 2 மணி மட்டும் நீக்கிறது நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க இந்த மாசம் 12ஆம் தேதி நாங்க தீர்மானிச்சிருந்தோம் விசேஷமாக ஒரு நாள் அடையாளவியல் நிறுத்தத்துக்கு போறதுக்கு போன கிழமை 12ஆம் தேதி. ஆனாலும் நாட்டில் நடந்த காலநிலை பிரச்சனையால நாங்க எங்க பாடசாலை மூடினால நாங்க எங்கள் செயல்பாட பின்னுக்கு போட்டோம். நாங்க தற்போது பாடசாலை காலத்தை நீட்டுறதுக்கு எதிராக எல்லா தொழிற்சங்கம் அரச தொழிற்சங்கம் உட்பட எல்லா தொழிற்சங்கமும் நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஆனாலும் இதுவரைக்கும் அந்த செயல்பாடு மாறி இல்லை. 2 மணி மட்டும் 2:35 மட்டும் பாடசாலை வைக்க தீர்மானிக்கிறதா இருந்தா நாங்க இதுக்கு எதிராக செயல்பாடு